யாவருக்கும் மறுபடியும் வாழ்த்து தெரிவிக்கிறேன். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். சங்கீதம் 145 சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். பாருங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 145வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் இப்படியே கிடையாதுன்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அப்படின்ட்டு நிறுத்துறாங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும். அப்ப கூப்பிடுதல் 2 விதமான கூப்பிடுதல் இருக்குது. எப்படி? ஒண்ணு, எதுக்கும் செவிச்சு பார்ப்போம், வந்தா உண்டு, வராட்டி போனா உண்டு, வந்தா உண்டு சொல்லுவாங்கல்ல. ஒரு கல்லை எடுத்து சொல்லுவான், வந்தா லாபம், வரலன்னா பிசினஸ்ல போடுற மாதிரி. ஆனா உண்மையா தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் என்ன செய்யலாமா? தூரமா இருக்கிறார். ஓ, சமீபமா இருக்கிறாரா? பரவாயில்ல, அப்ப வசந்த் கவனிக்கிறீங்களா? அப்போ கூப்பிடுல கூட ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? ஒரு உண்மையை நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரு. நமக்கு சபைக்கு வரும், சபைக்கு உண்மையா இருக்கணும், காஸ்ட்டுக்கு உண்மையா இருக்கும். வேண்டாயா, முதல்ல உனக்கு நீயே உண்மையா இருக்கு. நீ உனக்கு நீ உண்மையா இராத போது, நமக்கு ஒரு தப்பு செஞ்சா அந்த தப்பை நம்ம ஒப்புக்கொள்ள மாட்டோம். அப்போ நமக்கு நாம என்ன செய்யறோம்? அதை நம்ம இமேஜ் டேம் ஆயிடுறாருன்னு சொல்லி அநேக பொய்களை சொல்லுவோம். யாருக்கு பயப்படுறோம்? மனுஷனுக்கு, அப்புறம் உறவுக்கு, நண்பருக்கு, ஊழியக்காரனுக்கு, நம்ம பிரியமான யாராவது இருப்பாங்க சொன்னோம், நம்ம அதில் வைத்துக்கிறோம். நம்ம என்ன நினைப்பாங்கன்னு. ஆனா கடவுள் உயிரை கொடுத்த கடவுள் பக்கம் நிற்கிறாரு, அவர் என்ன நினைப்பாருமா? அந்த உணர்வு நமக்கு இல்லை. பார்த்தீங்களா? எனக்கு கொஞ்ச நாள் ஆவியான நடத்துல பார்த்து நான் பிரமிக்கிறேன். என் ஜெபம் மாறிடுச்சு. எனக்கு நல்லா தெரியும் சில காரியங்கள்லாம் நான் ரொம்ப ரிஸ்க் எடுப்பேன். இப்போ ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. நான் பயங்கர ரிஸ்க் எடுத்து செய்யும் போது தான் நான் தோத்துட்டேன். என்னோட எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன் அதுக்கிட்ட இருக்கு. இது உன்னோட உரிமை, என்னோட உரிமை, என்னோட உரிமை. அதை நான் தான் நடத்தணும், நீ செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன சொல்ற அதன்படி நான் செய்யணும், நானே டிசைட் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? உங்க சரீரம் உங்களுக்குரியது அல்ல. யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. உங்க சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது, உங்க சொத்தை ஒழுக்கமாக்குவது, உங்க சரீரத்தை அழகுபடுத்துவது அது உங்களுக்குரிய காரியமாக, அது தேவனுக்குரிய. அதனாலதான் நான் உடைபடுத்துவது என் தேவனுக்கு பிரியமா இருக்கா? என் பேச்சு தேவனுக்கு பிரியமா இருக்குதா? என் நடக்க, என்னுடைய பார்வை, என்னுடைய செயல்கள். சில நேரத்தில் இதெல்லாம் ஒரு இதாவே எடுத்துக்கல. சில காரியங்களை கற்றுக்கணும், ஆவிகளை கற்றுக்கணும் எனக்கு தெரிஞ்சுக்க. நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் உங்களை மாற்ற முடியாது. நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் நீங்க மாறப்போறது கிடையாது. நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் உங்களுக்கு கிரியை நடக்கப்படாது. ஏன் அப்படின்னா இது மாம்ச முயற்சி. நான் மாம்ச முயற்சியில இவங்க இப்படி ஆயிடும், இவங்க இப்படி ஆயிடும், இவங்க இப்படி ஆயிடும். இந்த பில்டிங் இன்ஜினியர்ஸ் எல்லாம் கட்டுறாங்க பாருங்க, அவங்களுடைய மாம்ச நான் அருணா கட்டுறாங்க. வானத்திலிருந்து அக்கினி இறங்குது, இந்த பூமியில தண்ணி வருது, அப்படியே அது தச்சு போயிருந்தா கட்டி இறங்கி போயிருது இயற்கை. தேவனுக்கும் அது ஒண்ணும் இல்லை பாரு. நம்ம எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் நம்முடைய ஞானத்தில் செய்ய முடியாது. இங்க வேதம் சொல்லு தம்மை நோக்கி கூப்பிடுங்க. அது எப்படி சொல்றாரு? உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுற. அப்ப கூப்பிடுறது 2 விதமான கூப்பிடுறது. ஒன்று சும்மா கூப்பிடுறது, காலையில கடமைக்கா செபிக்கிறது. 5 மணிக்கு இந்த 5 மணி ப்ரேயருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் மனைவி பட பாடு பார்த்தேன். நல்ல வேலை அந்த ஊழியத்தை நான் செய்வேன். வீடு தேடி பிடிச்சி அடிச்சு போடுவேன். வீடு வந்து அடிக்கும் 5 மணிக்கு வந்து பலாபலாம் முடிச்சிடணும். அவ்வளோ போவோம். ஹலோ அப்படின்னு கூப்பிட்டு கொட்டா விடுறான். இவன் 3 மணிக்கு வச்சு குடிச்சுட்டு நடிக்கிட்டு சோத்த போட்டுருக்கிறான். நான் அப்படியே பார்ப்பேன். அவங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பங்கு வச்சு கூட்டு அடிக்கிற மாதிரி. ஏன்னா எல்லாம் ஆன் ஆரம்பிச்சுட்டு
சிலர் தூங்கிடுவாங்க, சிலர் வீட்டு வேலை செஞ்சுருப்பாங்க. சில சவுண்டுகள் பயங்கரமா இருக்கும். அந்த காலை டைம் எனக்கு வந்து உண்மையாலுமே அவன் மேலே போகிற காலையில் காலை ஜவன்தான். அவர் இவ்வளோ காரியம் செய்யறதுக்கு பொறுமையாக இருக்கு. இப்படித்தான் பொறுமையாக இருக்கார். ஏதை சொல்றேன்னா, மனுஷன் நம்ம ஒரு ஜபத்தை நடத்துறக்க இவ்வளோ செய்யறதுன்னா, ஆண்டவர் பாருங்க ஆசையா வந்து இன்னைக்கு எவ்வளவு ஜெபிக்கிறான்னு வந்தா ஆண்டவரே அப்படி கொட்டாய் விட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படி இப்படி போயிட்டோம்னா, ஆனா பிரச்சனை வந்தோன்னு பாருங்க. ஒரு அன்புக்குரிய ஒரு சகோதரர் ஒரு நாள் அவர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் சில காரணத்தை பகிர்ந்து கொண்டார். அப்படி சொன்னேன், அப்புறம் பாஸ்டிங் போடணுன்றதா உங்களுக்கு பாஸ்டிங் எதுக்கு போடணும்? இல்லை பாஸ்டிங் எதுக்கு போடணும்? சும்மா பாசிங் வந்து தவிர இருக்காரா? சும்மா ஜோமனை கேட்க மாட்டாரா அப்படின்னு சில நேரம் நானும் சொல்லுவேன். இதுக்குதான் பாசிங் ஒரு காரணம் இல்லைமே. ஆனால் அவருக்கு சில காரியங்கள் இருந்துச்சு, அதனால அவருக்கு நான் பாசிங் போடுன்னு சொன்னேன். அது அவர் கேட்கல. ஒரு நாள் அவர் வாழ்க்கை ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஒரு பெரிய பிரச்சனை வந்தோடனே அவரு எனக்கு ஃபோன் பண்ணாரு, பாஸ்டர் இந்த மாதிரி பிரச்சனைக்கு எத்தனை நாள் பாசிங் போடுன்னு கேட்குறாருன்னா, தனக்குன்னு வந்து என்ன செய்யறாரு, பாசிங் போடுங்கிறார். அதுக்கு முன்னாடி பாசிங் போனால் நேரம் எல்லாம் தேவையா அப்படியே நம்ம உண்மையா கூப்பிடுகிறோமா? இப்போ சமாச்சாரம் வந்துட்டேன், வாங்க 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 அப்படி வரவேற்போம். அவன் நமக்கு பிரியமில்லாதான் இருப்பான். வாங்க வாங்க வந்துருச்சு அப்படி டீ வச்சு கூட அப்படின்னா அந்த டீ வைக்கிற ஸ்டைலு நம்ம நடந்து கொள்ற முறையில் அவன் செஞ்சிருவான். பார்க்க போயிடுவான். ரைட்டு இவனுக்கு பிடிக்கிற போல தெரியுது. இதை நம்ம பிடிச்சோம்னு வச்சுங்க, அவங்கள தாங்கமா இல்லையா? நீங்கள் சாப்பிட்டமா இருப்போம். இல்லை உங்களுக்கு நான் சிக்கன் வாங்கிட்டேன், மட்டன் வாங்கிட்டேன், ஃபிஷ் வாங்கிட்டேன். எதுக்காக? அவங்க நம்ம பிரியமா இருக்கு. நீ ஜெபிக்கிற ஜெபம் உனக்கு பிரியமா இருக்குது, உன் தேவனுக்கு பிரியமா இருக்கா? எனக்காக யோசனை இருக்கிறோமா? நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபம் நம்ம சந்தோஷமா இருக்கும். நீங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டேன், அது தேவனுக்கு பிரியமா இருக்கா? நான் அதிக நாள் ஜெபப்பட்டது உண்டு. நான் பயங்கரமா அந்நிய பாஷை பேசி அதிக நாள் ஜெபம் பண்ணி பயங்கரமா சொல்லுவேன். இன்னைக்கு திருப்தி, மனசு திருப்தி வந்து உட்கார்ந்துருப்பேன். ஆண்டு சொல்லுவேன், அப்புறம் நீங்க ஜெபிக்கல, இத்தனை ஜெபம் பண்ணினேன். அப்படியா? ஜெபம் பண்ணிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு எங்க பார்த்தேன்? அந்நிய பாஷை பேசணும் நினைவு எங்க இருந்துச்சு? இல்லை நீ ஜெபம் பண்ணி நினைவு எங்க இருந்துச்சு அப்படின்னு போதான். ஆமா இல்லை, ஆனால் 1 மணி நேரம் 2 வேளை ஜெபம் பண்ணலாம். அந்த 1 மணி நேரம் 2 வேளை ஜெபம் பண்ணதை விட நீ 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் உண்மையா இருக்கியா? உண்மையே 10 நிமிஷம், நான் 1 மணி நேரம் உண்மையா இருந்தா எவ்வளவு ஆசீர்வாதம். அப்ப வேதம் சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுறீர்கள் உண்மையாய் கூப்பிடுறது அவருக்கு கர்த்தனவாக்குறாராமா. அப்புறம் சொல்றோம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல, எனக்கு உதவி செய்யல. அருமையான ஒரு சாட்சி நேரத்தில் பாப்போம். சாட்சி நான் இங்கே வந்துட்டு இருந்தேன், வேலையெல்லாம் இருந்துச்சு. ஆண்டவர் வேலைக்காக ஜெபம் பண்ணாங்க, ஹாஸ்டலுக்காக ஜெபம் பண்ணாங்க. கிடச்சிது. கிடச்சோடனே வேலைக்கு போய் நல்ல வேலை கிடச்சிது, நல்ல ஹாஸ்டல் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஹாஸ்டல் தமிழ் ஜெபம் தராரா? அதுக்கப்புறம் 5 மணிக்கு ப்ரேயர் கலந்து கொள்ள முடியல, பயங்கரம் ஆகிடுது. 10 மணிக்கு வரனா அப்புறம் பைபிள் காலேஜ் வர முடியல, ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்குதா. அப்புறம் சர்ச்சுக்கு வர முடியல, ரொம்ப தூரமாக. வேலை ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா போக மாட்டியா? யாரை நம்ம ஏமாத்துறோம்? இப்போ என்ன பண்ணாரு, இந்த பரம படம் பார்த்துருக்கீங்களா? ஏழு மனமனோட ஏறிடுவான், பொட்டு பாம்பு போடும், சைன்னு கீழே வந்துடுவான். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான். நீ அப்படி கம்பீரமா தாண்டா கேட்டான்னு அந்த பக்கத்தில் ஆட்டு பாம்பு வச்சிருப்பார், போடுறாரு, பொட்டுன்னு போடுவார். உங்களை நான் அவமானப்படுத்தவோ கவலைப்படுத்துவேன். நீங்கள் சகோதரர் இன்னும் எனக்கு தப்ப செஞ்சாருங்க எச்சரிக்கை. ஏன்னா தேவன் உனக்காக வளர்க்காதனார், உனக்காக வாழ்க்கை கொடுத்தார், உனக்காக என்ன செஞ்சாரு. ஆனால் நீ அவருக்கு என்ன செஞ்ச? புரியுதா? அது உண்மையா கூப்பிடுறது, உண்மையா தேடுறது, இதுதான். அப்போ நம்ம எப்படி தேடுறோம்? தேவைக்காய் தேடுறோமா இல்லை உண்மையா தேடுறோமா? இப்போ நீங்களாம் நேரம் இல்லை, டைம் இல்லைங்கிறீங்க. நம்ம சபைக்கு இப்போ அவர் கீழே விழுந்து எடுப்படணுட்டு வராமல் இருக்கிறார். பேர் ராமலிங்கம், தெரியும். 16 வருஷம் 17 வருஷம் தான் எனக்கு தெரிஞ்சு சபைக்கு வந்துருப்பார். எங்கிருந்து வர சொல்லுவாங்க? பெங்களூர்லேருந்து. சனிக்கிழமை
ட்ரெயின் ஏறி காலைக்கு வந்துடுவார். சர்ச்சு முடிச்சு மதியானம் வரை வீட்டுக்கு போயிடுவார் நைட்டு. நம்ம இங்கிருந்து ஒரு எத்தனை போகிறோம்? ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்துருப்பார். வேற வராது. ஒரு நாள் மிஸ் ஆனால் போன பாஸ்டர், ஒரு வாரம் மிஸ் ஆகுதுண்ணா, என்னால் வர முடியல பாஸ்டர், எனக்கு உடனே ரொம்ப சரியில்லை பாஸ்டர். பெங்களூர் வருவார், சென்னைக்கு போயிடுவார், திருச்சி போயிடுவார். அவர் எங்கே போனாலும் அங்கிருந்து அவர் ட்ரெயினில் வந்துடுவார், இரவு வந்துடுவார். அவர் வந்து என்ன சொல்வார், ட்ரெயினில் படுக்க கிளம்புறானே பேப்பரை போட்டு படுத்துக்கிட்டு வருவார். அவர் ஒரு பிச்சைக்காரங்க. அப்படியா? அப்படியா? யார்? கோடி சுந்தரதாமா? கோடி சுந்தரம். அவங்க பிள்ளை எல்லாம் சரியான வசதி பார்த்து ஆள் வந்து பாவமாக இருப்பார். அவங்க அண்ணன் டாக்டர்ஸ் பெரிய வசதியான கோடி சொன்னா லட்சம் எடுத்துக்கோங்க. அவர் ஒரு இந்து சகோதரர் பேர் ராமலிங்கம். அவருக்கு மேட்டுப்பாளையத்தை வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறேன். ஞானஸ்தானம் முக்கிய இப்படி தூக்குறேன். சார்ஜ் அவர் போகும் பாப்பா நினைக்கிறேன். முக்கிய தூக்கும் போது சோத்திர ஆண்டவரே கூப்பிடாரு. என்னன்னு கேட்குறேன். சொன்னாரு, வானம் அப்படியே களைஞ்சு ஒரு வயசானவர் ஒரு புக்கை திறந்து என் பேரை ராமலிங்கன்னு எழுதுறாருங்கிறார். ராமலிங்கன்னு பேர்லாம் மாத்தலைங்க, நமக்கு தான் பேர்லாம் மாத்தணும். அவர் அப்படி இல்லை. ஆபிரம் ராம் எப்போ மாத்தினா? அதுக்கு முன்னால ஹாபி ராம் ராம். புரியுதா உங்களுக்கு? நம்ம தான் ராம்னா பயந்துக்கிறோம். அவங்க பேர் அபிராம், அப்புறம் தான் ஆபிரகாம். இவர் ராமலிங்கம். அவர் சொல்ற என் பேர் ராமலிங்கம் எழுதுறாரு அப்படின்னு நடுங்கிறார் தண்ணிக்குள்ள. அப்ப உண்மையை தேடுகிற யாவருக்கும் சுயமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. ஆக எனக்கு அன்பானவர்களே, வேதத்துல நாம் கவனிக்க வேண்டியது, வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47 49 50 வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47 50 வரை. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஒரு நிமிஷம் பாருங்க. நாத்தான்வேல் தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். என்ன நான் உத்தமன் எப்படி அறிவீர்? இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரவி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவளை காண்பாய் என்றார். போதும். நாத்தான்வேல் தான் பர்த்திமேயு அப்படின்னு சொல்லி 12 சீசர் வச்சிருப்பார். இந்த நாத்தான்வேல் பிலிப்பு சொல்றான், ஏய் வாடா, ஒருத்தர் நாஸ்தேத்துன்னு ஒரு வந்திருக்கிறாரு, அவர் தான் மேசியாவை இருப்பார், வா பார்க்கலாம், கிறிஸ்துவா இருப்பார் அப்படின்னு கூட்டுறாங்க. நாஸ்தேத்துன்னு ரட்சி வராடா, எரிசலம் தான் அவர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போகும்போது பிலிப்பு நாத்தான்வேல் அழைத்து கொண்டு போய் இயேசு பார்க்கிறாரு. உத்தம கவனமற்ற உத்தம இஸ்ரவேலனேங்கிறார். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இப்போ நான் ஒண்ணு வேண்டாம், நான் வந்து யாராவது உத்தவனே சொன்னா பாஸ்டர் எப்படி அறிவு யாரை கேட்கணுமா? பாஸ்டர் மக்கள்லாம் வேண்டாம் பாஸ்டர், ஏன் பாஸ்டர் அவமானப்படுத்துறீங்க அப்படிதான் சொல்லுங்க. அப்ப நம்ம யாரு? குத்துமுறை இல்லைன்னு அர்த்தம். அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீ எப்படி அறிவி? ஏய், பிலிப்புனை அழைப்பதற்கு முன்பாகவே நீ அத்திமரத்தின் கீழ் இருப்பதை கண்டேன் அப்படின்னு. என்ன அத்திமரத்துக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்றான், தேவனுடைய வருகைக்காக அந்த மேசியாவை சந்திக்கும்படி ஜெபம் பண்றான். தம்மனை உண்மையாக கூப்பிட்டதே ஆகுது. உங்களுக்கு தெரியுமா தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிராமண சிஸ்டர் ஒரு குறிப்பிட்ட ஆஃபீஸில் இருந்தாங்க. எனக்கு ரிக்கார்ட் ஆக வேண்டிய அந்த ஆஃபீஸர் வந்து தெரிஞ்சுப்பாங்க. அந்த சகோதரி, நான் அவருக்கு இயேசுவின் அன்பை சொல்லுவேன். போகும்போது தான் அவங்க கேட்டே இருப்பாங்க. கேட்டு வந்து ஒரு நாள் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு காஃபி சாப்பிடலாமா அப்படின்னாங்க. சார்னு சொல்லுவோம், சார் காஃபி சாப்பிட்றாங்க, வாங்கன்னு சொல்லி அந்த சகோதரியோட காஃபி சாப்பிடணும்னு சொன்னாங்க. நான் ரட்சிக்கப்பட்டு நாமஸ்தானம் எடுத்துட்டு சொன்னேன். நீங்கள் பிராமின் எடுத்துட்டீங்களா?
மறைமுகமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து வாழ்ந்து ரகசியமா பைபிள் படிச்சுட்டேன். நான் உத்தம இஸ்ரவேல். பாத்தீங்களா? மனுஷன் காணும்படியான ஜெபம் நம்ம வாழ்க்கையில, மனுஷன் காணும்படியான வாழ்க்கை, மனுஷன் காணிக்கை கொடுத்தது கூட மனுஷன் போலாம். நான் யாரும் தப்பா சொல்ல, சில காணிக்கை கொடுப்பாங்க அயன் பண்ண மாதிரி. பார்த்தீங்களா? நோட்டை அப்படியே அயன் பண்ணி பின்னால வச்சு ஓபன் காட்டுவாங்க. அவங்க நன்னோட தராங்க, தப்பு இல்லை. 10 பேர் அடி பார்ப்பாங்க உனக்கு. அதனால நீ காணி கொடுக்க மாட்டல. தர்மம் பண்ணும்போது கூட யாருக்கு தெரியாம செய்யணும். அவங்க பாரு பல போராட்டத்தில் பார்த்து கொடுக்குறாரு. என்னப்பா மறந்துருச்சா? ஞாபகப்படுத்தணுமா? அது ஒருத்தருக்கு மட்டுமே முடியும். அந்த மனசுல முடியும். அந்த பையனுக்கு ஒரு அந்நியவாசம் அவன் தெரிஞ்சுப்பான் சொன்னோன்னே. சரி, அப்ப அந்த 4ஆம் வேலை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு? கபடமன்ற எவ்வளவு ஆச்சு? கபடமன்ற உத்தர இஸ்ரவேல் சொன்னோடனே நீ எதனால அறிவி? நீ அத்திமரத்துக்கு உன்னுடைய ஜெப வாழ்க்கை பாஸ்டருக்கு தெரிய வேண்டாம், உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை மனுஷனுக்கு தெரிய வேண்டாம், உறவுக்கு தெரிய வேண்டாம். உன்னை உண்டாக்கி தெய்வத்துக்கு தெரிஞ்சவன். ஆமென். எத்தனை ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, இது பாஸ் ஜோமனையும் பாஸ் பண்ண பாஸ் சண்டப்படுவாரு. ஆமாம் சொல்றதா? ஜெபிக்கிறேன் ஜெபிக்கல, தேவனுக்கு உனக்கும் உரியது. ஆமென். அப்ப தலைவர் உண்மையா கூப்பிடுற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கலாம்? இந்த நாத்தாமனுக்கு எப்படி இருந்தாரு? ஆண்டவரே மேசியாவே வருகைக்காய் காத்திருக்கிறேன். இஸ்ரவேலுக்கு உத்தமராக இன்னைக்கு மேசியா வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறாங்க இஸ்ரவேல் தேசம். இயேசு வரலன்னு, ஆனால் வந்துட்டாரு. வரலன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க காத்துக்கிறாங்க. அதுபோல நாத்தான் வேல் ஆண்டவரே வருகை எப்படி இருக்கு? தாவீதின் சின்னத்துல வந்து தாவீதுடைய வம்சத்துல ராஜாவாய் இஸ்ரவேல் அரசால எப்ப வருவீர்கள் காத்து கொண்டிருந்தார். அவர் சொன்னார், நான் தான் அப்படின்னு சொன்னார். உத்தம இஸ்ரவேல் அவ்வளவற்றவன் எதிராக நீ அத்திமரத்தை காண்டு, அத்திமரத்தின் கீழ் இருக்கும் நீ கண்டு. ஆண்டவரே நீ தேவனுடைய என்ன அறிக்கை செஞ்சா பாருங்க அழகா சொன்னவன். அதற்கு நாத்தன் ரவி நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. என்ன அவர்கிட்ட நான் என்ன பண்ணேன்? இஸ்ரவேல் ராஜா தான் என்ன பண்ணேன் அப்படின்னு அந்த ராஜா தெரிஞ்சிருச்சு. ஒரு ரகசியம் ஒரு ஆட்ட சொன்னோம்னா அந்த ரகசியம் வெளியே போச்சுன்னு யாசனா அவனுக்கு தெரியுமா இல்லையா? அவன் ஜெபிக்கிறது யாருக்கு தெரியாது. இவன் ஜெபம் நாத்தான் வேறு. அவர் சொல்றாரு, ஏய் நீ ஜெபம் காமிக்கணும், நீ தான் இஸ்ரவேல் ராஜா, எனக்கு தெரியும். நீ உண்மை ஆண்டவரை கூப்பினா அவர் தூரம் இல்லை, சமீபத்தில் கேட்பார். என்ன மகனே, என்ன மகளே உன் பிரச்சனை? அவர் யாவருக்கும் சமீபத்தில்